Because please remember that the courts are not for ordinary people. Please remember that. சாதாரண மக்களுக்காக இந்த நீதித்துறை இல்ல. எப்பொழுதுமே நீங்க சாதாரண மக்களுக்காகவோ இல்ல அப்ரஸ்ட் பீப்புளுக்காகவோ நீங்க கேஸ் தாக்கல் பண்ணும்போது please remember you have two opponents. Who are those two? One is the respondents council, but your other major opponent is sitting on top. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இத்தனையும் சொன்னப்புறம் ஜஸ்டிஸ் பத்மினி ஜெயசூரிய அதில் என்ன என்டாஸ்மெண்ட் போடுறாங்கன்னா, the victims can go to the police station and file individual complaints அப்படின்னு போட்டு this is not fit for PILன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. You have to master the facts and master the law also. But you cannot be a successful lawyer or you cannot really help your client unless you master the law and master the facts. Writ petition என்னைக்கு வருதோ அன்னைக்கே அட்வொகேட் ஜெனரல் அப்பியர் ஆறாரு. சாதாரணமா ரிட் பெட்டிஷன்ல நோட்டீஸ் ஆர்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் வரும். அவர் முதல் நாளே அப்பியர் ஆகிறாருன்னா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இந்த கேஸை அப்போஸ் பண்ணணும்னு டிட்டர்மிண்டா இருக்காங்கன்னு பாருங்க. நாங்களே என்கொயர் பண்றோம், நீங்க எதுக்கு சிபிஐக்கு இந்த வழக்கு விடுறீங்கன்னு கேக்குறாங்க. அது ஜஸ்டிஸ் சுவாமி அண்ட் ஜஸ்டிஸ் ராஜு முன்னாடி வருது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்க கவுண்டர் அஃபிடவிட்ல ரிட் பெட்டிஷன்ல தாக்கல் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு, ஆகவே இதை என்கொயரே பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சிபிஐ உத்தரவு கொடுத்த உடனே இல்ல இல்ல நான் என்கொயர் பண்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களால நம்ப முடியுமா? வாட் கைண்ட் ஆஃப் an enquiry will this be? Will it be an honest enquiry? 269 குற்றவாளிகளை அத்தனை பேரையும் நீங்க SC ST ஆக்ட்ல குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னது இது ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம். வாச்சாத்தி போல ஒரு தீர்ப்பு வரும்போது ஓஹோ ஏதோ சில நீதிபதிகள் இண்டிபெண்டன்டாக இருக்காங்க, நமக்கு இந்த நீதித்துறையில ஓரளவு நம்பிக்கை, நம்ம லூஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கு. நாம் எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வந்தது, நான் அதை ஒரு பாராட்டு விழா என்று சொல்வதை எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா இல்லை. இது அந்த வாச்சாத்தி கிராமத்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம். அவங்க பல கஷ்டங்களை சந்திச்சு அவங்களுடைய they have lived that problem. It's not easy. அதை இந்த வழக்குல வெற்றின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தீய சக்திகளை நம்ம தோக்கடிச்சிருக்கோம். அதுதான் இந்த போராட்டத்தோட ஒரு முக்கிய கட்டம். இந்த போராட்டம் தொடரும். இது நம்மளுடைய மார்க்சிஸ்ட் கட்சியோட அதோட மற்ற ஸ்தாபனங்களோட மலைவாழ் மக்கள் சங்கத்தோட ஒரு பெரிய ஒரு சரித்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இது இட்ஸ் a milestone. நான் வழக்கறிஞராக என்ரோல் ஆகி இப்போ 46 வருஷம் ஆகுது. அதுல 31 வருஷம் இந்த வழக்கு நடந்திருக்குன்னா so it's major part of my லாயரிங் இந்த கேஸ் நடந்திருக்கு. அதுதான் நம்மளுடைய லீகல் சிஸ்டம். அது இட்ஸ் a பிக் ட்ராஜடி. பட் நம்ம எல்லாரும் இன்னைக்கும் எங்களை போல வழக்கறிஞர்கள்லாம் வெளியில பல விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிறது. திரு பிரசாத் சொன்ன மாதிரி கம்யூனலிசம் இஸ் ரேரிங் இட்ஸ் ஹெட். மக்களை பிளவு பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இப்பொழுது இருக்கிற ரெஜிம், அவங்களுடைய பாலிசிஸ், ஈவன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் காஸ்ட் பேசிஸ்ல ஹாரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கு இந்த ஐடியாலஜிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இதுக்கெல்லாம் தெருவுல இறங்கி போராடாம நம்ம நீதிமன்றத்துல போராடுறது
எங்களை போல வழக்கறிஞர்கள் தொடர்ந்து கொஞ்ச நாளாக சில வருடங்களாகவே மக்களுக்கு எதிராக பலவிதமான டெசிஷன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கின்றன. நமக்கு அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்லேருந்து பலவிதமான ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குஜராத் அட்ராசிட்டிஸ், இப்போ பில்கிஸ் பானு அந்த கேஸில் இருக்க கான்விக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது, அது கூட ஏன் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான நீதிபதிகள் வந்து இது அநியாயம் நமக்கு தோணுது. இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா என்ன இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக இருக்கே நீதிமன்றங்கள்னு ஒரு புறம் நமக்கு நினைச்சா கூட, வாச்சாத்தி போல ஒரு தீர்ப்பு வரும்போது ஓஹோ ஏதோ சில நீதிபதிகள் வந்து இண்டிபெண்டாக இருக்காங்க, நமக்கு வந்து இந்த நீதித்துறையில ஓரளவு நம்பிக்கை நம்ம வந்து லூஸ் பண்ணக்கூடாது, நம்மளுடைய கடமையை மக்களுக்காக இந்த திஸ் இஸ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரகிள், ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரகிள், அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கு. அது அந்த விதத்தில் வந்து இந்த தீர்ப்பு வந்து ஐ திங்க் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லீகல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்லைக் கீழ்வெண்மணி தீர்ப்பு வேர் ஆல் த அக்யூஸ்ட் வேர் லெட் ஆஃப், இந்த கேஸில் வந்து எல்லா அக்யூஸ்டையும், அதுவும் ஒரே கேஸில் வந்து எல்லா அக்யூஸ்டையுமே வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து கன்விக்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி ரேர் திங். ஏன்னா எஸ்சி எஸ்டி ஆக்டில் கன்விக்ஷனுங்கிறது கம்ப்ளைனன்ட் வந்து வெறும் எஸ்சி எஸ்டியாக இருந்ததுனால அது வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே இருக்க குற்றமாகாது, ஐபிசியில் குற்றமாகும். ஆனால் நீங்கள் வந்து அதில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா with the intention that the person is an SC/ST, அந்த இன்டென்ஷனோட நீங்க வந்து அந்த குற்றம் கமிட் பண்ணியிருந்தாதான் SC/ST ஆக்ட்ல அது குற்றமாகும், இல்லாட்டா சாதாரண ஐபிசி குற்றமா தான் ஆகும். பல வழக்குகள் SC/ST ஆக்ட்ல போடப்பட்டு தள்ளுபடியாயிருக்கு. ஏனென்றால் இந்த இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணல அப்படின்னு கோர்ட் வந்து அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஆனா இந்த கேஸ்ல 269 குற்றவாளிகளை அத்தனை பேரையும் நீங்க வந்து SC/ST ஆக்ட்ல குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னது இது ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு வந்து எல்லா விதமான நடவடிக்கைகள் எடுத்த நம்மளுடைய மலைவாழ் சங்க தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், அந்த மக்களை வந்து ரெடி பண்ணி எவிடன்ஸ் கொடுக்கறது. ஏன்னா இன்டென்ஷனை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அவங்கெல்லாம் என்ன சொல்லி திட்டினாங்க? அவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரைபல்ஸ்னு சொல்லி மட்டம் தட்டி திட்டினாங்களா? ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்க ரீகால் பண்ணி எவிடன்ஸாக கொடுக்கணும். இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரூவ் பண்ண வச்சு அந்த பேசிஸ்ல இந்த கன்விக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பாடம் நமக்கெல்லாம். என்னன்னா இந்த மாதிரி கேஸ் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாகவோ இல்லை மக்களாகவோ போராடி ஒரு வெற்றி அடைய முடியாது. இது வந்து ஒரு ஸ்தாபன ரீதியாக, ஒரு நெட்வொர்க்காக, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்ததுனால தான் இந்த வழக்கை வந்து நம்ம ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க முடிஞ்சது. இன்னும் சில விஷயம் இதுல பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். 1995 இந்த ரிட் பெட்டிஷன் தாக்கல் ஆச்சு. 1980s அப்புறம் தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்பது அந்த கான்செப்டே வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அந்த காலத்துல உண்மையாவே வந்து த வாய்ஸ்லெஸ் பீப்புள், the poor and the oppressed தான் ஃபைல் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோம். ஆனால்
அந்த காலத்துல அதுக்கு வந்து ஒரு சரியான ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மினிமலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஹை கோர்ட்லயும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். நீங்க பிஐஎல் வந்து அங்கதான் ஃபைல் பண்ணணும். அதுக்கு ஒரு ஜட்ஜை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல வந்து தலைமை தாங்க வச்சிருந்தாங்க. அந்த ஜட்ஜ் வந்து அந்த பிஏஎல் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பிஏஎல் ஸ்ட்ரெயிட்டவே ரிட் பெட்டிஷனா தாக்கல் ஆகாது. நீங்க அந்த செக்ஷன்ல ஃபைல் பண்ணி அந்த ஜட்ஜ் இதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இது வந்து ரிட் பெட்டிஷனா எடுத்துக்கலாமா கூடாதா, இது பிஐஎலா என்டர்டெயின் பண்றதுக்கு இந்த வழக்குக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் அதை வந்து கோர்ட் முன்னால எடுத்துப்பாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் பத்மினி ஜெயசுதரை, the first woman judge of Madras High Court, she was in charge on the administrative side for PILs, and the petition was filed Malayval Makkal Sangam, and she made an adula ella sollirukku இந்த மாதிரி வந்து பூந்தா அடிச்சாங்க, பெண்களை துன்புறுத்தினாங்க, நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 1992ல நடந்த விஷயம் இது. In July 92 itself மலைவாழ் மக்கள் சங்கம் ரெஜிஸ்டர்டு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இத்தனையும் சொன்னப்புறம் ஜஸ்டிஸ் பத்மினி ஜெயசுரை அதுல என்ன என்டார்ஸ்மெண்ட் போடுறாங்கன்னா, the victims can go to the police station and file individual complaints அப்படின்னு போட்டு this is not fit for PIL னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தோழர் நல்லசிவம் வந்து அசம்பிளியில ரைஸ் பண்றாரு. பல இதுல வந்து எம்எல்ஏ அண்ணாமலை பேசுறாரு. இதை தொடர்ந்து ஒரு போராட்டமா நடத்துறோம். அவங்க பாமதி போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. ஐஏஎஸ் அதிகாரி who was director of SC/ST கமிஷன், அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இத்தனையும் நடந்தப்புறம் இங்க ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு தோழர் நல்லசிவம் பேர்ல ஒரு பிஏஎல் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்ல சம்கி தான் போனாங்க. நம்ம காம்ரேட் ஹர்தேவ் சிங் சீனியர் அட்வொகேட் அப்பேர் ஆனார் ஐலு சார்பில். அதில் சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷனிங் ஸ்டேஜ்லேயே என்ன சொல்லிட்டாங்க, we will direct the high court to take up the writ petition, let the high court decide the writ petition சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்து காம்ரேட் நல்லசிவம் பேரில் பிஐஎல் ஃபைல் பண்ணோம். அந்த பிஐஎல் வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பக்தவத்சலம் முன்னாடி வந்தது. நம்ம வந்து பாமதியோட ரிப்போர்ட் ஃபைல் பண்றோம். ரிட் பெட்டிஷன் என்னைக்கு வருதோ அன்னைக்கே அட்வொகேட் ஜெனரல் அப்பியர் ஆகிறாரு. சாதாரணமா ரிட் பெட்டிஷன்ல நோட்டீஸ் ஆர்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் வரும். அவர் முதல் நாளே வந்து அப்பியர் ஆகிறாருன்னா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இந்த கேஸை அப்போஸ் பண்ணணும்னு டிட்டர்மிண்டா இருக்காங்கன்னு பாருங்க. அப்பியர் ஆகி இந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல, ஆகவே இந்த மக்களுக்கு ஒரு நிவாரணமும் கொடுக்க கூடாது, இந்த கேஸை வந்து எடுத்துக்க முடியாது, கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு வாதாடுறாரு திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அட்வொகேட் ஜெனரல். அப்ப இந்த பாமதியோட ஐஏஎஸ் அதிகாரியோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஜஸ்டிஸ் பக்தவத்சலம் என்ன சொல்றாரு, நீங்க எப்படி அவங்களுக்கு குடி தண்ணி கூட வழங்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அந்த ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க, இருக்கிற கிணற வந்து நீங்க ஆயில் மோட்டார் போட்டு ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க, வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டீங்க, அவங்களுக்கு சாப்பாட்டு வழி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நீங்க எப்படி வந்து இந்த பெட்டிஷனை வந்து அப்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டரிம் ரிலீஃப் ஆர்டர் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஜஸ்டிஸ் அப்துல் ஹாடி முன்னாடி வந்தது. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ வந்து பிஐஎல் வாஸ் அ வெரி நியூ கான்செப்ட். நாங்களாமே வந்து பல நாள் உட்காந்து இதை எப்படி ப்ரெசென்ட் பண்றது, எப்படி ஆர்கியூ பண்றது அப்படின்னு சம்கியூ நானும் தான் மிஸ்டர் பிரசாதோட உட்காந்து அவரோட அட்வைஸ் கேட்டு நிறைய நாள் வந்து பிளான் பண்ணி தான் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணோம். ஒன் திங் ஐ மஸ்ட் சே அபவுட் மிஸ்டர் பிரசாத் இஸ் ஹி மென்ஷன்ட் அபவுட் ராவன் ரெட்டி அண்ட் மிஸ்டர் விஜி ராவ் அண்ட் ஏ ராமச்சந்திரன். பிரசாத் வந்து வெளியில நிறைய ஹியூமரஸாக பேசலாம், இல்லை பல சட்டைரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் கோர்ட்டில் வந்து அவர் ஹீஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் வெரி மெட்டிகுலஸ்லி ப்ரிப்பேரிங் த கேஸ். You have to master the facts and master the law also. I hear there are lots of young lawyers. I want to advise all of you about one thing.
See, it is one thing to be committed to the cause. நான் வந்து லெஃப்ட் சிந்தனைக்காக நான் போராடுவேன், சாதாரண மக்களுக்காக போராடுவேன், அண்ட் ஐ வில் ஃபைட் இன்ஜஸ்டிஸ். பல நமக்கு வந்து நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், நம்மளுடைய ஆங்கர் இருக்கலாம். பட் you cannot be a successful lawyer, or you cannot really help your client unless you master the law and master the facts. You have to be, because please remember that the courts are not for ordinary people. Please remember that. சாதாரண மக்களுக்காக இந்த நீதித்துறை இல்லை நம்மளுடைய நாட்டில். நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை, வேர்ல்ட் ஓவர் தட் இஸ் அ கேஸ். எல்லா கண்ட்ரிலையும் அதுதான். சாதாரண மக்களுக்காக நீதித்துறை கிடையாது. ஸோ எப்பொழுதுமே நீங்க வந்து சாதாரண மக்களுக்காகவோ இல்லை அப்ரஸ்ட் பீப்புளுக்காகவோ நீங்க கேஸ் தாக்கல் பண்ணும்போது ப்ளீஸ் ரிமெம்பர் யூ ஹேவ் டூ அப்போனன்ட்ஸ். Who are those two? One is the Respondents' Council, but your other major opponent is sitting on top. So if you have to convince that opponent and still get an order in your favor, you have to master the law and master the facts. So that is what happened in this case. Also, as Mr. Prasad said, விழிப்புணர்வு எப்பொழுதுமே நம்ம தூங்க முடியாது. You have to be ever vigilant. இந்த வழக்கிலேயே சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணப்புறம் கூட ஜஸ்டிஸ் அப்துல் ஹாடி உடனே அவங்க வந்து ஒரு அப்பீல் தாக்கல் பண்றாங்க. யாரு? கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைல்ஸ் an appeal and says நாங்களே என்கொயர் பண்றோம், நீங்க எதுக்கு சிபிஐக்கு இந்த வழக்கு விடுறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஜஸ்டிஸ் சுவாமி அண்ட் ஜஸ்டிஸ் ராஜு முன்னாடி வருது. ஸோ அதுல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்க கவுண்டர் அஃபிடவிட்ல ரிட் பெடிஷன்ல தாக்கல் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு, ஆகவே இதை என்கொயரே பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப எப்படி நாங்க என்கொயர் பண்றோம்னு சொல்றீங்க? நீங்க சிபிஐ உத்தரவு கொடுத்த உடனே இல்ல இல்ல நான் என்கொயர் பண்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களால் நம்ப முடியுமா? What kind of an inquiry will this be? Will it be an honest inquiry? It will not be a sincere inquiry, because உங்களோட அதிகாரிகள் தான் வரிசையா ரெஸ்பாண்டன்ஸா இருக்காங்க. நீங்க என்ன என்கொயரி பண்ணுவீங்க? இந்த காரணத்தை சொல்லி அவங்களோட கவுண்டர் அஃபிடவிட்ல சொல்லி இருக்கிறத கோட் பண்ணி ரிட் அப்பீல் வாஸ் ரிஜெக்டட். அதுக்கு மேல அவங்க எஸ்எல்பி போனாங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லயும் அப்பீல் வந்துருச்சு, உடனே போய் நம்ம அப்போஸ் பண்ணணும். we have to be ever ready. We can't say no I am not ready, I have not received the appeal papers, I have got to prepare, my lord எனக்கு இன்னும் ஒரு வாரம் கொடுங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. You have to be on the toes to oppose this. அதே மாதிரி இந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடந்தப்பையும் we had to approach the court to get orders for protection of the women and all that. So these are some of the experiences in this case that I want to share. அவங்க பேர்ல வந்து பல விதமான கிரிமினல் கேசஸ் தாக்கல் பண்ணப்பட்டது, அதுக்கு மேல குவாஷ் போட்டு அது ஜஸ்டிஸ் அக்பர் அலி முன்னாடி வந்தது. So many facts within facts. We went around in circles in this case just to have the prosecution concluded properly. That itself was a major struggle, and that struggle was kept on only because of the very good networking between the Malaivar Sangal Makkal and the lawyers who worked without seeking any return at all, with just the commitment to help the people. And the commitment nichayam irukano. But along with that commitment, we have to exercise 100% vigil and 100% efficiency. அது இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு சரித்திர படைக்கும்படியான ஒரு வழக்குடைய தீர்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
So this is all I want to share about this case. Thank you.